Hi, my beautiful families. Welcome and welcome back to our Positive Ring Positive channel. இன்னைக்கான டேரோ ரீடிங் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு பர்சனை ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணிட்டு இருந்துகிட்ருப்போம். ஸோ அவங்க என்னென்னா நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இல்லை ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் அவங்களும் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கலாம். சம்வாட் ஏதோ ஒன்று நடந்திருக்கு. ஸோ இதுக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஏன் இந்த பர்சன் உங்களை இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, அண்ட் தென் இன்னமும் ஏன் அவங்க மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லியும் அந்த லவ் குறைய மாட்டேங்குது உங்களுக்கு அவங்க மேலே. ஸோ இதெல்லாம் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அண்ட் இதுக்கான சொல்யூஷன் இப்போ பார்க்க போகிறோம். எப்போதுமே நம்ம ஒருத்தவங்களை தேடி ரசித்து போயிட்டுருப்போம், லவ் பண்ணுவோம், அன்பை கொடுப்போம். பட் ஆனால் அவங்க நம்ம பக்கத்தில் இருந்தால் போதும் அந்த மாதிரி மைண்ட் செட்டில் நம்ம லவ் பண்ணியிருப்போம். பட் அந்த பர்சனுக்கும் ஒரு லவ் இருந்திருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம லைஃப் எல்லாமே மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ ட்ரூ லவ் நீங்கள் காமிக்கும் போது இந்த யூனிவர்ஸ்லேயும் சரி அதுக்கான ரிஃப்ளெக்ஷன் திரும்ப அவங்கக்கிட்ட வருவாங்க. ஸோ யூனிவர்ஸ் அலைன் பண்ணும். ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம டேரோ ரீடிங் பார்க்கலாம். எதனால் அவங்க உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலி அந்த பர்சன் ரொம்ப டிஸப்பாயின்மெண்ட்டாக இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சில லாஸ் இருக்குது அவங்களுக்குள்ள. மேபி அவங்களுக்கு பாஸ்ட்டு கூட இருக்கலாம். ஸோ பாஸ்ட்னால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால திருப்பி அந்த எமோஷனுக்குள்ளே கனெக்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக பயப்படுறாங்க, கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பாஸ்ட் மெமரி நினச்சி ரொம்ப ஒரி பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாமே ஒரு கட்டத்தில் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை தோணுது, அவங்களால ஓவர் கம் பண்ண முடியும். அப்புறம் அவங்களுக்கு நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களால தான் உங்களை அவாய்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ திருப்பி அந்த எமோஷனில் கனெக்ட் ஆகி ரொம்ப திருப்பி கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலாக திங்க் பண்ணுறாங்க. ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருக்காங்க. ஸோ ஃபுல் கார்டு வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா ரொம்ப சுட்டித்தனமாக இருப்பாங்க, எதாக இருந்தாலும் ஓப்பன் டாகாக இருப்பாங்க. அவங்க ஆட்டிடியூடே ரொம்ப இன்னோசன்ஸாக தெரியும். அவங்க அவங்க இன்ட்யூஷனை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா அவங்க உங்களை நோக்கி வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பட் சம்டைம்ஸ் எப்படின்னா நீங்கள் மெச்சூரிட்டியான பர்சனாக இருக்கலாம். நீங்கள் உங்கள் கோல்ஸை நோக்கி போக்கிட்டுருக்கீங்க. அதுவே ஒரு நல்ல ஸ்டெபிலிட்டியாக தான் இருக்க போகுது. உங்கள் கோல்ஸில் நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. எல்லா எக்ஸைட்மெண்ட்டும் ஒரு டெம்ப்ரவரி தான். ஓகே, ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுங்கள். உங்கள் மைண்ட் இப்போ ரிலாக்ஸ்டாக இருக்கும். எந்தெந்த விஷயம் பண்ணால் ரிலாக்ஸ்டாக இருக்குமோ அதை என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப கைண்ட் ஹார்ட்டடாக இருக்கீங்க. எதாக இருந்தாலும் ரொம்ப நம்புறீங்க. அதுதான் பெரிய வீக்னஸாக இருக்கீங்க. ஸோ உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸும் கொஞ்சம் டிலே ஆனாலும் எனிவே ஒரு ஸ்டெபிலிட்டி உங்கள் லைஃப்பில் தெரியுது. பட் அந்த பர்சன் பாஸ்ட் இருந்திருக்கலாம். அப்படி பாஸ்ட் இல்லை அப்படின்னா அவங்க கரியரை நினச்சி ரொம்பவே பயந்து போய் அதில் ஒரு பேட் எனர்ஜியாக தெரிகிறதுனால கூட அவங்கள அவாய்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் பார்க்கலாம். சக்ஸஸ் ரொம்ப ஹார்ட் ஒர்க் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா விஷயத்துலேயும் நல்லா அச்சீவ் பண்ண முடியும். எதாக இருந்தாலும் அடிக்கலாம், கப்பு நமக்கு தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தான் அந்த சக்ஸஸே. உங்களுக்கு என்ன டிசிஷன் தோணுதோ அந்த டிசிஷன் எடுங்க. ஓகேவா? யார் சொல்கிறதும் எல்லாருக்கிட்டையும் சஜஷன் கேளுங்க. பட் உங்களுக்கு பர்சனலாக எது கரெக்ட் ராங்கான்னு தெரியும் இல்லையா, அதை ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய அப்டாக்கிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க லைஃப்பில். எல்லாமே ஓவர் கம் பண்ணி தான் வந்திருப்பீங்க. ஸோ எதாக இருந்தாலும் ட்ரஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா உங்கள் கோலுக்கான பர்சன்
அதை அச்சீவ் பண்ணுற பர்சன் நீங்களாக தான் இருப்பீங்க. ஓகே, மேபி ஒரு வெஹிக்கிள் புதுசாக வாங்கலாம், இல்லை ஏதோ ஒரு இங்கேருந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ நிறைய பிளேஸ்க்கெலாம் போயிட்டு வருவீங்க, ஒரு நல்ல ட்ராவல் இருக்கும். மேபி அந்த ட்ராவலில் கூட அவங்கள மீட் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ கரெக்டான ரீசன் அந்த பர்சன் அவாய்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க ஏதோ அவங்களோட லைஃப்பில் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகலை. ஸோ கரெக்டான டைம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வெயிட் பண்ணுறாங்க. உங்கள் மேலே லவ் இல்லாமலாம் இல்லை, லவ் இருக்குது, பட் அதுக்கான கரெக்டான டைம் இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாமே ஒரு கரெக்டான டைமில் நடக்கும். அந்த பர்சன் உண்மையிலே உங்கள் மேலே லவ்வாக இருக்காங்க, ரொம்ப கேரிங்காக இருக்காங்க. இப்போது அவங்க பிஸ்னஸ்லேயும் சரி, ரிலேஷன்ஷிப்லேயும் ஒரு நல்ல க்ரோத்தை எதிர்பார்க்குறாங்க. ஸோ ஒரு நல்ல கம்யூனிகேஷன் கூட அவங்கக்கிட்டேருந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மேபி அவங்க கம்யூனிகேட் உங்களை பண்ணலாம். ஸோ எப்போ பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம டைம் பார்க்கலாம். கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா 8 days காமிக்குது. ஸோ 8 daysல அவங்கள கண்டிப்பாக அவங்கக்கிட்ட காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஆல்ரெடி லவ் பண்ணி பிரேக்கப் ஆகிருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை நீங்கள் மட்டுமே லவ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அந்த பர்சன் உங்களை ஏதோ சம்திங் காண்டாக்ட் பண்ணுவாங்க. அது என்ன விஷயம்லாம் சரியாக நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் இனிமேல் அந்த பர்சன் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இன்னும் ஒன் மோர் கார்ட் பார்த்துடலாம். ஏன் அப்படின்னா, அந்த பர்சன் ஹார்ட் பிரேக் ஆகிருக்காங்க. ஃபினான்ஷியலாக இருக்கட்டும், இல்லை லைஃப்பில் இருக்கட்டும், ஏதோ சம்திங் அவங்க ஹார்ட் பிரேக் ஆகிருக்கிறதுனால தான் அவங்கள அவாய்ட் பண்ணுறாங்க. ஸோ எனிவே அதை பற்றி நீங்கள் திங்க் பண்ண வேண்டாம். அவங்களோட டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் எல்லாமே முடிஞ்சு போய் நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு லைஃப் அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த பர்சன் நீங்களாக கூட இருக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் உங்கள் லைஃப் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். வாவ், சூப்பராக கார்டு வந்திருக்கு. அவங்கக்கிட்டேருந்து அவங்களுக்கு அப்ரோச் வர போதுங்க. ஸோ நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அந்த பர்சன்கிட்டேருந்து ஒரு நல்ல ஒரு கிஃப்ட்ஸ் கூட உங்களுக்கு கிடைக்கலாம். இல்லை அந்த பர்சனை மீட் பண்ணலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூட நீங்கள் மீட் பண்ணலாம். ஏதோ ஒரு ஹாப்பி மூமெண்ட் உங்கள் லைஃப்பில் நடக்க போது. பாஸ்ட் லவ், நீங்கள் இப்போ இன்ன வரைக்கும் லவ் பண்ணிகிட்ருக்க அந்த பர்சனாக இருக்கட்டும், இல்லை ஓல்டு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், திருப்பி ஏதோ ஒரு கனெக்ஷன் திருப்பி அகைன் உங்கள் லைஃப்பில் வரப்போகுது, ப்ரெசண்ட் லைஃப்பில். ஸோ ஏதாச்சும் ஒரு கிஃப்ட்ஸ் கூட அந்த பர்சன்கிட்டேருந்து கிடைக்கலாம். இந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே ஒரு ப்ளஸ் தான். ஓகே, நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட உங்களுக்கு ஜாபாக இருக்கட்டும், நல்ல நியூ ஆப்பர்ச்சுனிட்டி வரும். ஸோ இன்றைக்கான மெசேஜ் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு டேரோ ரீடிங்கில். ஸோ எனிவே இந்த பிளெஸ்ஸிங் உங்களுக்கு இருந்து நல்லபடியாக நடக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ வில் see in the next video. Bye, take care.